ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா வாழைக்காய் புட்டு தான் வைக்க போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரளா ஸ்டைல் இது. பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா வேக வச்சு வாழைக்காயை இந்த மாதிரி பண்ணணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். ரெண்டு வாழைக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதே நம்ம தோல் சீவி கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ரெண்டாக கட் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கணும். வாங்க கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம அடுப்பில் வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சீக்கிரம் வெந்துடும் வாழைக்காய். ரொம்ப வெந்தாலும் நம்ம ரொம்ப மாவு மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். பாருங்கள், இந்த மாதிரி 5 நிமிஷம் கொதித்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அந்த தண்ணியிலே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தேங்காய் சில்லி போட்டு வச்சுருக்கேன். இதே மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரையக்கூடாது, கொரன்னு தான் இருக்கணும். சொரவி போட்டாலும் நல்லாயிருக்கும், ஆனால் இப்படி போட்டால் அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. அங்கே வாழைக்காய் ஆறிடுச்சு. தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு நம்ம சொரவிடலாம். காய் சொரவுறது எடுத்து நம்ம சொரவணும். சொரவும் போதே நம்ம என்னென்னா நடுவில் இருக்கிறத மாத்திரம் தனியாக சொரவிடும். தோல் தனியாக வந்துடும். கருப்பு கருப்பாக இருக்க அந்த தோலெல்லாம் வெளியில் வந்துடும். வாங்க சொரவிட்டு காமிச்சு தரேன். பாருங்கள், சொரவனது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த பெரிய பல்லில் வச்சு தான் சொரவணும். ரொம்ப சின்ன பல்லில் வச்சு சொரவக்கூடாது. பாருங்கள், தோலெல்லாம் எப்படி வந்துடுச்சுன்னு. தோல் பூரா தனியாக அதுவே சொரவ வந்துடும். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு கடுகு போட்டு தாளிக்கலாம். அதில் உளுந்து பருப்பு போட்டுருவோம். 1 ஸ்பூன் உளுந்து பருப்பும் போட்டுடலாம். கடுகு வெடித்து உளுந்து பருப்பு நல்லா செவக்க வறுக்கலாம். நல்லா செவக்க வறுபட்டதும் அது கூட நம்ம வெங்காயம், வரவு மிளகா, பச்சை மிளகா இது பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் போட்டுருவோம். வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டுருவோம். பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் போட்டாச்சு. நல்லா வணக்க விட்டுருவோம். வணங்கும் போதே நமக்கு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். ஏற்கனவே வாழைக்காயில் போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சமாக போட்டு நல்லா வணக்கி விட்டுருவோம். வெங்காயம் வணங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கினதும் நல்லா இந்த மாதிரி வரும்போது நம்ம தேங்காய் போட்டுருவோம். தேங்காய் இந்த ஸ்டேஜில் நம்ம போடும்போது நீங்கள் ராத்திரி வரைக்கும் வச்சுருந்தாலும், காலையில் பண்ணி டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்ற மாதிரி இருந்தாலும், சாயங்காலம் மத்தியானம் வரைக்கும் கெட்டு போகாது. எப்போவுமே தேங்காய் வெளியில் கொண்டு போகிறோம், சாப்பாடு கொண்டு போகிறவங்களுக்கு தேங்காய் இந்த மாதிரி ஸ்டேஜில் போட்டுருங்க. கடைசியில் போடாதீங்க. இப்போ வாழைக்காய் சீவனதையும் போட்டுட்டோம். போட்டு தண்ணியே எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே ட்ரையாகவே கொஞ்சம் நேரம் அடுப்பில் வறுபடணும். கெட்டு போகாதுங்க. இதெல்லாம் லஞ்ச் பாக்ஸில் வச்சதுன்னா கெட்டு போகும்னு நினச்சிக்காதீங்க. நம்ம இந்த பக்குவத்தில் செஞ்சோம்னா கண்டிப்பாக கெட்டு போகாது. ரெடி ஆயிடுச்சு. வேறு பவுலில் மாற்றலாம். குழந்தைகளுக்கெல்லாம் சூப்பராக சாதத்தில் பரட்டி கொடுக்கலாம், இல்லைன்னா தனியாகவே வச்சு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிரு சேனலுக்கு மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.